நம்ம இந்தியாவில் தெற்கு பகுதி அதாவது சவுத் சைடில் அமைஞ்சிருக்கிறது தாங்க கொல்லிமலை. இந்த மலை எங்கே லொக்கேட் ஆயிருக்கணும்? தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கொல்லிமலைக்கு நீங்கள் வரணும்னா நாமக்கல் வந்துருங்க. நாமக்கல்ல இருந்து 53 கிலோமீட்டர் வருங்க. நீங்கள் பஸ்லயோ வண்டியிலோ டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். இந்த கொல்லிமலையோட உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1200 மீட்டர் உயரம்னு சொல்றாங்க. கீழே அடிவாரத்திலிருந்து மலை உச்சிக்கு போறதுக்கு நீங்க 70 ஹேர்பின் பெண்டுகளை கடந்து தாங்க நீங்க போகணும். அப்படி நீங்க போகும்போது இந்த இயற்கை அழகை ரசிக்க உங்க 2 கண்கள் பத்தாதுங்க. இந்த மலைக்கு நீங்க போறோம்னா காலையில 6 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இந்த மலையில ரைட் பண்றதுக்கு 2 வீலர் தாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். முடியாத பட்சத்துக்கு நீங்க கார்லயோ டிராவல்ஸ்லயோ பஸ்லயோ வரலாம். ஆனா நீங்க பைக்ல போறப்ப கிடைக்கிற ஃபீலிங்கே தனிங்க. மக்களே, நான் உங்க சக்தி பேசுறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இவ்வளவு ஒரு அழகான இயற்கை சூழல் அமைந்திருக்க இந்த கொல்லிமலையை பத்தி நம்ம பழந்தமிழ் நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, ஐங்குறுநூறுலயே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பகுதியை கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில்லோரி ஆண்டு வந்ததா சொல்றாங்க. இந்த சினிமாட்டிக் ஷாட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் இந்த ஒரு நாள் ட்ரிப்பில் எங்கெங்கெல்லாம் போனோம்னு என்னோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஒரு நாள் லீவில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக கொல்லிமலைக்கு நாங்கள் புறப்பட்டு வந்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் பைக்கில் வர முடியல. நாங்கள் காரில் தான் வந்தோம். ஆனால் பைக்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு பைக்கில் வர சொன்னேன். அப்புறம் என்னங்க, கொல்லிமலை நம்மளை அன்போடு வரவேற்கிறது. காலையில் எதுவும் சாப்பிட்றாங்களோ எங்கள் வயிறு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கே அடிவாரத்தில் இருக்கிற டீ கடையில் எல்லோரும் ஒரு டீ குடித்தோம். உங்களுக்கு ஹில்ஸ் ஏறப்போ வாமிட் சென்சேஷன் இருந்துச்சுன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நம்ம பையனுக்கு அங்கிட்டு திரும்பிட்டு இருக்காரு. கட் பண்ணியாச்சுண்ணா. அது ஊரே இல்லைங்க. நாங்கள் மலை ஏறப்ப அந்த சினாரியோவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஏற ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. நீங்கள் எதில் போனாலும் கையில் வச்சிருக்க கவரு, கேரி பேக்கும் நீங்கள் பத்திரமா வச்சுருங்க. ஏன்னா அங்கே நிறைய குரங்குங்க அலையிறனால அது கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கலாம் அந்த குரங்கு நம்மளுக்கு தூக்கி மரத்துக்கு மரம் தாவரதான் பார்க்க முடியும். எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம வச்சிருக்க பிளாஸ்டிக் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் தனியாக எங்கேயாச்சும் டஸ்ட்பின் இருந்தால் அதில் போடணுங்க. ஏன்னா இது நம்ம ஒவ்வொருத்தரும் மனசு வச்சா தான் மாற்ற முடியும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறதாங்க 34th பெண்டு, அதாவது ரொம்பவே கஷ்டமான பெண்டுன்னு இதுதான் சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு தாங்க மஞ்சுமல் பாய்ஸ்ல வர மாதிரி போஸ்ட் கொடுப்பாங்க. ஆனால் சிலது வாந்தி எடுக்கிற கேஸு. மலை உச்சி ஏறுறப்ப இயற்கையை ரசிக்கிறது நிப்பாட்டுறதை விட வாந்தி இருக்கிறதுக்கு நிப்பாட்டினது தாங்க அதிகம். Please subscribe the Shakti Rover channel. Shakti Rover bro. Shakti Rover. Please subscribe the Shakti Rover. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? தேர்ட்டி பெண்ட், அதாவது பாதி மலையில் வந்து இந்த இயற்கை அலையை பார்த்து ரசிக்கிற சுகமே தண்ணிங்க. இப்போ வந்து இந்த 34th பெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னும் குறுகலாக இருந்தது, பஸ் போகிறதுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போவே இந்த லாரி பஸ்லாம் ரிவர்ஸ் எடுத்து தாங்க திருப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். மலை ஏறி பசியில் வந்த எங்களுக்கு 70வது பெண்ட் தாண்டி ஒரு பாட்டி பணியாரம் சொல்றதை பார்த்தோங்க. பார்த்ததும் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு நாங்கள் பணியாரம் சாப்பிட போயிட்டோம். பாட்டி ஒரு பிளேட் எவ்வளோ அப்படி சொல்லி? 20 ரூபாயா? உங்கள் பேர்? பழனியம்மா. ஓகே பாட்டி. 5-6 வருஷம் இங்கே தான் பண்ணிட்டீங்களா? சரி சரி. ஓ, வீடியோ போட்டுட்டு இருந்தீங்களா?
பசியில் வந்த எங்களுக்கு பாட்டி தந்த பணியாரம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த மலையில் இருக்கிற குளிருக்கு இங்கே சூடாக அந்த பணியாரம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு முட்டை பிடிக்கணும், நாட்டுக்கோழி முட்டை பணியாரம் இந்த பாட்டி போட்டு தராங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சுட்டு நாங்கள் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இதுதான் மக்களே கொல்லிமலையோட பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் ஒருவேளை நாமக்கல்ல இருந்து வேற எங்கேயாச்சும் இருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ் இங்கே தான் வந்து நிற்கும். இந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ நாங்கள் முதல்ல பார்க்க போகிற இடம் என்னன்னா, செம்மேட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு போட்டிங் ஹவுஸ் இருக்கு. உங்க கூட ஒரு போர்டு இருக்குங்க, மகேந்திரவனம் செல்லூர்ன்ட்டு. அந்த போர்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடு போகும். இந்த மண் ரோட்ல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு மர்மமான சிவன் கோயில் இருக்கு. ஒரு 500 மீட்டர் கூட வராது. நீங்க அந்த மண் ரோடு வழியாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு போட்டிங் ஹவுஸ் பார்க்கலாம். ஆனால் இப்போ அந்த போட்டிங் வந்து உபயோகத்தில் இல்லைன்னு தாங்க சொல்றாங்க. இந்த கோயில் உள்ள இருக்கும். இந்த சிவன் கோயில் பல ஆயிரம் வருடங்களுக்கு பழமையானன்னு சொல்றாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கோயிலை யார் கட்டினதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்விலோரி தான் இந்த கோயிலை கட்டப்பட்டதா சொல்றாங்க. இந்த கோயில் முழுக்க கருங்கல்லால் மட்டுமே கட்டப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்குள்ள நிமிர்ந்து போக முடியாது, ஏன்னா பாதி புதஞ்சிருக்கு. அந்த உபயோகத்திலே இல்லாத கோயில் யாரோ வழிபட்டிருக்காங்க மட்டும் நல்லா தெரியுதுங்க. நிறைய பேர் இந்த மலையில வாழ்ற சித்தர்கள் வந்து அப்பப்போ வழிபட்டுட்டு போறதா சொல்றாங்க. சித்தர்கள் வழிபடுறாங்களா அந்த ஊர்ல இருக்கிற மக்களே வந்து வழிபடுறாங்களான்னு எனக்கு கரெக்டா தெரியல. இருந்தும் இந்த கோயிலை பற்றின விவரங்கள் ஒரு மர்மமாகவே இருக்கு. இந்த கோயிலில் சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உள்ள இருக்குதுங்க. நடுவில் வேற ஒரு மரம் வளர்ந்து கிடக்குது. என்ன பண்றீங்க? சிவாயன் இருக்குது. இங்க என்ன இருக்குது? ஓம் நம சிவாயவா இருக்குமோ? இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கல்வெட்டுகளை பார்க்கலாம். ஆனால் அந்த கல்வெட்டில் என்னதான் எழுதிருக்குன்னு யாருக்குமே தெரியலங்க. அதில் இருக்கிற சிவாயங்கிறது மட்டும் தான் புரியுது, மற்றது என்ன எழுதிருக்காங்கன்னு தெரியல. பக்கத்திலே குட்டியாக ஒரு விநாயகரும் வேற வச்சிருக்காங்க. கோயிலுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு யாக குண்டத்தை பார்க்கலாம். கோயில் ஃபுல்லாகவே அங்கங்கே மரமும் செடியுமா தாங்க முளைச்சிருக்கு. இந்த கோயில் கருவறைக்கு ஒரு கோபுரம் இல்லாதனால நம்ம சிவனை ரொம்பவே பக்கத்தில் போய் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிவலிங்கத்துக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருந்ததையும் பார்க்க முடிஞ்சதுங்க. அதான எதுக்குன்னு தெரியல. சிவன் கோயில் சுத்தியிலும் மிளகு தோட்டங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. நீங்க கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா இந்த மர்மமான சிவன் கோயிலை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். இந்த சிவன் கோயிலுக்கு அப்புறம் அடுத்ததான் நம்ம சுத்தி பார்க்க போன இடம் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுங்க. நீங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த பிளேஸ் செம்மையா இருந்தது. நீங்க கார்ல வந்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க ஒரு பார்க்கிங் இருக்கு. நாங்களும் இங்க வெஹிக்கிள்ஸ் நிப்பாட்டி நாங்க வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டோம். அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? இங்க வியூ பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு லேடர் கட்டியிருக்காங்க. இது ஆனா இன்னும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் பழைய லேடரோட அது ஹைட்டா இருக்குங்க. ஆனா அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒரு 1/2 hour பக்கம் நல்லா போட்டோ எடுத்துட்டு ஜாலியா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போலாம். எங்களுக்கு அந்த சீக்குப்பாறை வியூ பண்ண கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துட்டு சுற்றி பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் போனதாங்க மாசிலா அருவி. இங்கே மாசிலா அருவி என்ட்ரன்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம டோக்கன் வாங்கிட்டு கீழே போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன கடை மாதிரி நம்ம வச்சுருந்தாங்க சைடில். அதில் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம்னு நிறைய வச்சுருந்தாங்க, பச்சை மிளகா கூட வச்சுருந்தாங்க.
எல்லாம் புதுசாக தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்தது போல். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி சின்னதாக வச்சுருந்தாங்க, சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து வந்தீங்கன்னா இதான் மக்களே மாசிலா வாட்டர் ஃபால்ஸ். நம்மளுக்கு எங்கே பார்த்தாலும் கீழெல்லாம் குப்பையை போட்டு வச்சிடறாங்க. எல்லாம் அப்பப்போ க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். இவர் தாங்க மக்களே வீட்டில் ஆஃபீஸ் ஓட்டின்னு சொல்லிட்டு கொல்லிமலை வந்து கூத்தாடுறவர். நீங்கள் கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா ஃபால்ஸை பார்த்துட்டு மட்டும் இருக்காதீங்க, வந்து குளிச்சு பாருங்க. அப்போ தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலில் இருக்கும். நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து குளிக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டுங்க. வீட்டுக்காரம்மாக்கு தெரியாம வரதுல இந்த ஆளுக்கு என்ன ஒரு ஆனந்தம். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நீங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது தாங்க சர்ப்ரைஸ் நம்ம கேசவன் யூடியூபரை பார்த்தேன். வணக்கம் மக்கள், நான் உங்கள் கேசவன் யூடியூப் சேனல் பேசுகிறேன். கொல்லிமலை வந்தோம், மாசிலா ஃபால்ஸ் வந்தோம், தலைவர் வந்திருந்தாரு. உங்கள் சேனல் பேர் சக்தி ஜீரோ. ஓகே, நம்ம தலைவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ போடுறீங்களா? ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா வீடியோ போடுறாரு. கண்டிப்பாக கொல்லிமலை வாங்க, மாசிலா ஃபால்ஸ் வாங்க, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கன்ஃபார்ம் வந்து பாருங்கள் எல்லாரும், கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. இங்கே குளிச்சுட்டு அங்கே போய் பணியாரம் சாப்பிடலாம். தலைவர் பணியாரம் சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுவார்னு நினைக்கிறேன். பாருங்க, பார்த்தாச்சா? ஓகே ஓகே ஓகே. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான மனுஷங்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பிரதர். மாசிலா அருவி குளிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக போனதாங்க நம்ம அருவி போகிறதுக்கு நாங்கள் சாப்பிட்டோம். பட் பஸ்ஸில் vlog எடுக்கிறதே மறந்துட்டாங்க. ஆனால் மலையில் எதுவும் டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லைங்க. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கீழேருந்தே ஃபுட் வாங்கிட்டு ரொம்பவே பெட்டர். இந்த அருவியில் பெரியவங்களுக்கு 20 rupees, சின்னவங்களுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மாசிலா அருவியோட இந்த நம்ம அருவி கொஞ்சம் உயரத்துல தாங்க தண்ணி வந்தது. எல்லாம் போனீங்களே ஆகாய நீர்வீழ்ச்சி எங்கன்னு கேட்கலாம். பட் அதுக்கான போனோம்னா நீங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும். சரி, அது 100 நாள் போய்க்கலாம். நாங்கள் இந்த 2 ஃபால்ஸ் மட்டும் வந்தோம். தண்ணி தூரத்துல இருந்து பார்க்க கம்மியாக வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தெரிஞ்சுது மேலே விழுறப்ப அடிக்கிற அடி இருக்குதே. என்னோட ஸ்கூல் டைம் தான் ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சு மாசிலா அருவியோட இந்த நம்ம அருவி ரொம்பவே ஜில்லுன்னு இருந்தது. கீழே கால் வைக்கிறப்ப ஐஸ் மாதிரி இருந்ததுங்க. இதுவே பிறகுனா அப்போ அந்த ஆகாய நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கும்? டோன்ட் வரி மக்களே, உங்களுக்காக அது தனியாக போய் vlog போடுறேன். அப்படின்னா என்ன பண்ணிருக்கீங்க, நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக மாறி இருக்கணும். மறக்காம அந்த சவுப்பு கலர் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆனால் நீங்கள் இந்த 2 அருவிலையும் குளிச்சு முடிச்சிட்டோன்னே உங்கள் உடம்புல இருக்கிற டயர்ட்னஸ் சுத்தமாக இருக்காதுங்க. தலைவலி, முதுகு வலி, உடம்பு வலி, எந்த வலியாக இருந்தாலும் சரியாக போயிருங்க. ஃபைனலி ஃபால்ஸ்லாம் குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒய்ஃப்க்கு தெரியாமல் வந்து ஒய்ஃப் ஆசை வாங்கி கொடுத்த டிஷர்ட் தொலைச்சு விட்டாருங்க. ஒரு வழியாக குளிச்ச இடத்துல மறுபடியும் போய் அவரோட டிஷர்ட் எடுத்துட்டாருங்க. அப்பதான் அவரோட உயிரே திரும்ப வந்தது. இதுதாங்க கொல்லிமலையில் இருக்கிற மார்க்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்கும். எல்லா ஊர்லேயும் அப்படி தான் கிடைக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், கொஞ்சம் மலையில் கிடைக்கிற காய்கறிகள்லாம் ஈஸியாக கிடைக்கும்னு வச்சுங்களேன். அப்புறம் இந்த மார்க்கெட்டில் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த ஒரு நாளில் கொல்லிமலையில் எங்கெங்கே சுற்றணுங்கிறது இவ்வளோ தாங்க நாங்கள் சுற்றணும். 6 மணிக்கு பொண்டாட்டிக்காலில் போய் அவர் விழணும் இல்லையா? அது என்ன, கல்யாணம் ஆனால் எல்லாருமே புலம்புறாங்க. கல்யாணம் பண்ணிப்பார், அப்போ தெரியும், அப்புறம் புரியும்ட்டு. அவ்வளோதான் மக்கள், இந்த vlog இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த vlogல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான். நல்ல வேலை தப்பிச்சோம், அங்கே மலை மேலே சரியான மழை.